பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய தினத்தில் நாம் ஒரு வல்லமையான ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். இன்றைய நாளை கட்டளையிடக்கூடிய அதிகாரமான காலை ஜபத்தை தாங்க இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நாள் உங்களுடைய நாளாக இருக்கும்படிக்கு நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. அநேகர் காலை எழுந்த உடனே கவலையோட, பயத்தோட, மன அழுத்தத்தோட, இப்படி பலவிதமான எதிர்மறை உணர்வுகளோடு கூட தங்கள் நாளை தொடங்குறாங்க. நிறைய தோல்வி மனப்பான்மைகள், நிறைய தோல்வியான எண்ணங்கள், திகில்கள், இது எல்லாத்திலையும் நீங்கள் மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தைகளை சொல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 118:24 நாம் பார்க்கிறோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணின நாள். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் காலை எழுந்த உடனேயே களிகூர்ந்து மகிழ வேண்டும். காலை எழுந்த உடனேயே இதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த நாள் எனக்காக நீர் உண்டு பண்ணின நாள். இதிலே நான் கவலைப்படுவது இல்லை, நான் பயப்படுவது இல்லை, நான் மன அழுத்தத்தோடு கூட இருப்பது இல்லை, நான் எந்த எதிர்மறை உணர்வுகளுக்கும் இடம் கொடுப்பது இல்லை, நான் களிகூர்ந்து மகிழ்கிறேன்னு சொல்லி நீங்க சத்தமிட்டு சொல்லுங்கள். அதாவது இந்த நாளின் உரிமையாளர் நீங்க கிடையாதுங்க. உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய போராட்டங்கள் கிடையாதுங்க. இந்த நாளின் எஜமான் ஆண்டவர் தாங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நாளை உருவாக்கின எஜமான் கர்த்தர் தாங்க. வேதாகமம் மேலும் ஒரு அதிகாரமான ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோபுவின் புத்தகம் 38:13 நாம பார்க்கிறோம், உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்திற்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அதிகாலையில் எழும்போது அந்த நாள் நம்மை ஆளக்கூடாதுங்க. அந்த நாளின் பிரச்சனைகள், அந்த நாளின் கவலைகள், அந்த நாளின் துக்கங்கள், அந்த நாளின் போராட்டங்கள், எதிர்மறையான காரியங்கள், இது எதுவுமே நம்மை ஆளக்கூடாதுங்க. மாறாக நாம் அந்த நாளை ஆளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த நாளை நாம் ஆள வேண்டும். நாம் அந்த நாளுக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். இன்று பரிசுத்த ஆவியானவர் சிலரிடத்தில் ஆணித்தரமாக சொல்லுகிறார், இந்த நாள் உன்னை தோற்கடிக்கிற நாள் அல்ல, உன்னை தோற்கடிக்காது. இந்த நாள் உன்னை தடுக்கிற, உனக்கு தடையாய் இருக்கிற நாள் அல்ல. இந்த நாள் உன்னை ஒருபோதும் தடுக்க போவது இல்லை. இந்த நாள் உன்னை உயர்த்துகிற நாள், உன்னை பலப்படுத்துகிற நாள், உன்னை ஆசீர்வதிக்கிற நாள், உன்னை பெருக பண்ணுகிற நாள், இந்த நாள் உன்னை சுகப்படுத்துகிற நாள், இந்த நாள் உனக்கு ஆரோக்கியத்தையும் விடுதலையையும் கொடுக்கிற நாள், இந்த நாள் உன்னுடைய செழிப்பின் நாள் என்று சொல்லுகிறார். இப்போது நாம் விசுவாசத்தோடும் அதிகாரத்தோடும் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் ஏறெடுங்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி இன்னும் பலருக்கு இந்த ஜெபத்தை நீங்க பகிருங்கள். அப்பதான் புதிய வல்லமையான ஜெபங்களையும் சத்தியங்களையும் தவறாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த புதிய காலை நேரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளை உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதத்தின் புத்தகம் 90:14 நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ பண்ணுகிற தேவன் இந்த காலை நேரத்தை அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபையினால் திருப்தியாக்குகிற காலை நேரமாக காணப்பட நீர் உதவி செய்கிறீர் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே காலை தோறும் புது கிருபையினால் சந்திக்கிற தேவன், புது கிருபையை அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிற தேவன், இந்த காலை நேரத்தில் அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் புது கிருபைகளை கட்டளையிட்டு நீர் திருப்தியாக்குகிறதற்காக
செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளின் ஆரம்பத்தில் உமது கிருபை ஒரு கேடகத்தை போல் இவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த நாள் தோல்வியின் நாள் அல்ல, இந்த நாள் சாபத்தின் நாள் அல்ல, இந்த நாள் பயத்தின் நாள் அல்ல, இந்த நாள் திகிலின் நாள் அல்ல, இந்த நாள் வியாதியின் நாள் அல்ல, இந்த நாள் ஏமாற்றத்தின் நாள் அல்ல, இந்த நாள் கடன்காரர்கள் நெருக்குகிற நாள் அல்ல. மாறாக இந்த நாள் தெய்வீக கிருபையை கட்டவிழ்க்கிற நாள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த நாளில் சகலவிதமான தெய்வீக ஆசீர்வாதங்களும் கடந்து வருகிற நாள், செழிப்பு கடந்து வருகிற நாள், சுகம் கடந்து வருகிற நாள், வெற்றி கடந்து வருகிற நாள், நற்செய்திகள் கடந்து வருகிற நாள் என்று நான் சொல்லுகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28:12 படி ஆண்டவரே, இந்த ஏற்ற காலை நேரத்தில் அருமை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத மழை பெய்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இந்த நாளில் அருமை பிள்ளைகள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம் இந்த நாளில் திறக்கப்படுகிறது. அருமை பிள்ளைகளுக்காக இன்றைய தினத்தில் இவர்களுடைய ஆவி மண்டலம் திறக்கப்பட்டு இந்த காலை நேரத்தில் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் பொழிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாக கடந்து போன போது அவர்களுக்கு அந்த அதிகாலை நேரத்தில் மன்னா நிலத்தில் அது அந்த மணற்பரப்பு முழுவதையும் மூடி இருந்ததை போல இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலேயே அதிகாலை நேரத்திலேயே அருமை பிள்ளைகளுக்காக உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானமண்டலம் திறந்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் மூடப்பட்ட ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கிறது. சத்ருவால் தடுக்கப்பட்ட நன்மைகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுகிறது. மறைக்கப்பட்ட மேன்மையான வாய்ப்புகள் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். இப்பொழுது ஏசாயாவின் புத்தகம் 45:2-4 படி அருமை பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறீர். இந்த காலை நேரத்தில் அருமை பிள்ளைகளுக்கு முன்பாக உம்முடைய மேக ஸ்தம்பம் கடந்து போகிறது, உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் கடந்து போகிறது, உம்முடைய சமூகம் கடந்து போகிறது, உம்முடைய பிரசன்னம் கடந்து போகிறது. கோணலானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் செவ்வையாக்குகிறீர். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் அருமை பிள்ளைகளுக்கு இந்த நாளுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளில் சத்ருவின் மறைமுகமான எல்லா கண்ணிகளும் எல்லா தடைகளும் தகர்த்தெறியப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே நான் இந்த நாளில் அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு திட்டமிட்டு இருக்கக்கூடிய எல்லா திட்டங்கள், எல்லா தடுக்கல்கள், எல்லா மறைமுகமான கண்ணிகள், எல்லா கண்காணிப்பு ஆவிகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் கடிந்து கட்டிய புறப்படுத்துகிறேன். இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அதிகாரத்தோடு கூட நான் அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன். இந்த நாளை நான் உமது அதிகாரத்தின் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளை நான் உமது அதிகாரத்தின் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளை இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் ஆளுகை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நாளை நான் உமது அதிகாரத்தில் ஆளுகை செய்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை நான் உமது அதிகாரத்தில் ஆளுகை செய்கிறேன் ஆண்டவரே. இருளின் ஆதிக்கங்கள் விலகுகிறது என்று சொல்லுங்கள். இருளின் ஆதிக்கங்கள் விலகுகிறது. தரித்திரம் மற்றும் தோல்வியின் சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. தரித்திரம் மற்றும் தோல்வியின் சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை தடுக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. லூக்காவின் புத்தகம் 10:19 படி, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நாங்கள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பொல்லாத மனிதர்கள் இவர்களை விட்டு விலகி ஓடுவார்களாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். அசுத்த ஆவிகள் மறைமுகமாய் தாக்குதல்களை உண்டு பண்ணுகிற, சதிகளை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், மனுஷர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் தோற்று போகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். சத்ருவின் எல்லா கெட்ட திட்டங்களும் நிர்மூலமாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவ
ஜீவனுள்ள நாமத்தினாலே சங்கீதத்தின் புத்தகம் 121:8 படி கர்த்தர் அருமை பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காக்கிறீர் ஆண்டவரே. இன்றைய தினத்தில் இவர்கள் போக்கும் வரத்தும் பாதுகாக்கப்பட்டு சகலமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இந்த நாளில் இவர்களுடைய பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இவர்கள் செய்கிற வேலைகளில், பிசினஸில், ஊழியத்தில் மகா பெரிய வெற்றி உண்டாகிறது என்று சொல்லுகிறேன். குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் நிலவுகிறது என்று சொல்லுகிறேன். சரீரத்தில் பூரண சுகமும் பலனும் ஆரோக்கியமும் எழும்புகிறது என்று சொல்லுகிறேன். சிந்தை, சித்தம், உணர்வுகளில் இப்பொழுது மிகப்பெரிய விடுதலையும் சமாதானமும் காணப்படுகிறது என்று சொல்லுகிறேன். ஆவிக்குரிய சூழ்நிலைகளுக்குரிய, சரீரத்திற்குரிய, பொருளாதாரத்திற்குரிய, வாழ்வின் சகல பகுதிகளுக்குரிய விடுதலைகள் காணப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அதிகாரத்தோடு கூட நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இப்பொழுது சொல்லுங்க, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள், இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள், இந்த நாள் ஒரு முன்னேற்றத்தின் நாள், இந்த நாள் ஒரு முன்னேற்றத்தின் நாள், இந்த நாள் ஒரு மகா பெரிய சாட்சியின் நாள், இந்த நாள் ஒரு மகா பெரிய சாட்சியின் நாள். இந்த நாளில் நான் சுகத்தை அனுபவிக்கிறேன், ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறேன், பலத்தை அனுபவிக்கிறேன், நன்மையினால் திருப்தியாகிறேன். என் வாயை நன்மையினால் கர்த்தர் திருப்தியாக்குகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மீகாவின் புத்தகம் 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் அருமை பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போகிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய தடைகளை நீக்கி ஆண்டவரே அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்களுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு முன்பாக போகிறீர் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் இவர்களுக்கு முன்னிலையில் நடந்து போகிறீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் இவர்களுக்கு முன்பாக நீர் சென்று வழிகளை நீர் திறந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, வெற்றிகள் இவர்களை தேடி வருகிறது, சமாதானம் உண்டாகிறது. நாங்கள் இந்த நாளை பயத்தோடும் தயக்கத்தோடும் அல்ல, கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தோடும் ஜெயத்தோடும் ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இன்றைய தினத்தில் எங்களுக்கு வெற்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைய நாள் எங்களுக்கு ஜெயத்தின் நாள் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம், வெற்றி, முன்னேற்றம் அனைத்தும் உண்டாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. உங்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். எங்க ஊழியத்துக்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியம் உங்களுக்கு ஜெபம், வார்த்தை, வல்லமை, அபிஷேகம் எல்லாத்தையும் ஒரு சேர அளிக்கக்கூடிய ஊழியம்னு நீங்க நம்பினீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு விசுவாச விதையை விதைக்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுங்கள். அப்படி ஏராளமானோர் நம்முடைய தேசத்திலும் வெளிநாடுகளிலும் இருந்து தீர்மானம் தங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதமான காரியங்களை அவர்கள் ஏராளமாய் சாட்சிகளாய் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இந்த ஸ்லாக்கியத்தில், பாக்கியத்தில் பங்குதாரர்கள் ஆகுங்கள். எங்கள் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே அதை செய்கிறேன். ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடக்குது. அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ப்ரொஃபட்டிக் பிளெஸிங் மீட்டிங்னு சொல்லி ஒரு மீட்டிங் மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை நடக்குது. அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்க கொடுத்திருக்கிற எண்ணுக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.